பகவத்கீதை அத்தியாயம் 16 தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். அச்சம் தவிர்த்து தூய்மையுடன் திருமாலை தியானம் செய்து தானத்தை விரும்பி தியாக மனதுடன் நல்ல நூல்களை கற்று நேர்மையாக வாழ்ந்து அன்புடன் உண்மை பேசி பொறுமையுடன் தன்னடக்கத்தோடு மனம் தடுமாறாமல் பிழையில்லாமல் பேசி நேசமுடன் புலன்களை அடக்கி அறத்தை காத்து ஆசைகளை தவிர்த்து நல்லவனாய் மறந்து மன்னித்து மனதில் உறுதியுடன் தூய்மையுடன் நோயில்லாமல் பகையுணர்ச்சி இல்லாமல் கர்வம் இல்லாதவனாய் வாழ்பவன் தெய்வ பண்புகள் உடையவன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், ஆணவம், கர்வம், கோபம், பிடிவாதம், அறியாமை இவை அசுர பண்புகளின் அறிகுறியாகும். தெய்வீக பண்புகள் இறைவனடி சேர்க்கும். அர்ஜுனா, நீ கவலைப்பட வேண்டாம். நீ தெய்வ பண்புகளுடன் ஆசீர்வதிக்க பெற்றவன். இந்த உலகில் இவ்விரு பண்புகளும் உள்ளன. அசுர பண்புகள் உடையவர்கள் எது சரி எது தவறு என்பதை அறியாதவர்கள். ஆகையால் அவர்களுடைய நடத்தை நேர்மையற்று தூய்மையற்று இருக்கிறது. அசுரர்கள் இவ்வுலகம் இனச்சேர்க்கையால் உண்டானது என்பர். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர். அதனால் மூர்க்கத்தனமாய் கொடூரமாய் உலகை கெடுப்பர். எல்லையற்ற ஆசைகள் தவறான கொள்கையை பின்பற்றி தீய நடத்தையுடன் புறம் பேசி ஆணவத்துடன் அறியாமையில் திரிவார்கள். ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லையற்ற காமத்துடன் தம் முடிவை சந்திப்பர். எப்பொழுதும் லாபம், பணம், பொருள் முதலியவற்றை தேடி ஓடுவர். கர்வத்துடனும் அகம்பாவத்துடனும் அலைந்து வாழ்வர். நான் பணக்காரன், பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன், எனக்கு நிகர் எவர்? என் வாழ்விற்கு கொண்டாட்டத்திற்கும் மட்டுமே தானங்களும் படையல்களும் செய்வேன் என்னும் நினைவில் இந்த அசுரர்கள் அறிவு இல்லாமல் இச்சைகளுக்கு அடிமையாய் நரகத்தில் தள்ளப்படுவர். தற்புகழ்ச்சியில் மகிழ்ந்து செல்வத்தில் மிதந்து ஆடம்பரத்திற்காக மட்டுமே தியாகம் செய்வர். மிருக வெறியுடன் காமத்துடன் கர்வத்தோடு பிறரை மட்டம் தட்டி கடவுளை வெறுப்பர். இவ்வாறானவர்களை மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடலில் தள்ளுவேன். என்னை அடையாமல் அவர்கள் கீழுலகிற்கு செல்வர். ஆசை, கோபம், காமம் இவை மூன்றும் நரக வாயில்கள். இந்த மூன்றையும் தவிர்க்க வேண்டும். இந்த மூன்றையும் தவிர்த்தவன் என்னை அடைய முயற்சி செய்கிறான். நல்ல நூல்களை தவிர்த்து மனம் போன போக்கில் இச்சைகளுக்கு அடிமையாகி வாழ்வதால் அவன் வெற்றி அடைவதில்லை. ஆகையால் நல்ல நூல்கள் உனக்கு வழிகாட்டட்டும். பெரியோர்களையும் நல்ல நூல்களையும் அறநூல்களையும் பின்பற்றி நடந்து வாழ்வதே மிகச்சிறந்த வழியாகும்.